சரிங்கண்ணே. சொல்லுங்க. ஐயோ என்னம்மா இவ லேசா நம்ம தட்டினாலே போதும் கீழே விழுந்துருவா போல. முட்டா குழந்தை தானே திட்டிச்சு. ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம தனலட்சுமி ஐஸ்வர்யாவை நல்லா கலாய்ச்சிருவாங்க. தேவையில்லாமல் எதுக்கு எங்கள் மாமா கிட்ட பேசிகிட்டு இருக்க, பேசுகிற வெள்ளம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன் எங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க புரியாத பாஷையில் வந்து தனலட்சுமி ஐஸ்வர்யாவை ஏதோ கிண்டல் கேலி பண்ணுறாங்க. இதனால் இந்த ஐஸ்வர்யா என்ன பண்ணுறா, வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்ட அப்பத்தாக்கிட்ட அவங்க மாமா சேதுபதிக்கிட்ட அத்தை சித்ரா கிட்ட எல்லாக்கிட்டையும் ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னை இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் இந்த அண்ணன் திட்டா என்ன பேசினேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இல்லை அம்மா போமா, ஏமா இப்படி காலைல மண்டையை குழப்பறியம்மா, அவள் எதெல்லாம் சொல்லியிருக்காளே எனக்கு ஒன்றுமே புரியலையம்மா, வேலையை பாருன்னு சொல்கிறாங்க. யாருமே இவன் பேசுறத காதில் வாங்கி சட்டை பண்ணவே மாட்டுறாங்க. உடனே வந்து ஈஸ்வரிக்கிட்டையும் போய் சொல்கிறா. ஈஸ்வரி வந்து நல்லா அவன் மண்டையை கழுவுறா. சேதுபதி ஒய்ஃபு சீக்கிரமாக சேதுபதிக்கு விவாகரத்து ஆகிடும் இந்த தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து. அவள் வயிற்றில் வர குழந்தைக்கு வந்து சேது அப்பா கிடையாது, வேற யார்ட்டும் புள்ள வாங்கிட்டு வந்துட்டா. அதனால கோவப்பட்டு தான் அவளை ஒதுக்கி வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் விவாகரத்து ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மேலே அப்பத்தமான ஒரு பையன் சொல்லியிருக்கா இந்த ஈஸ்வரி. இவ திருந்தவே மாட்டா. ஏற்கனவே இவ புள்ள வாழ்க்கையை வந்து கெட்டு போயிருக்கு. ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி ஏமாத்திட்டா. 10ஆவதுக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை காதலிக்க சொல்லி போஸை ஏமாற்றி ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தா. எவ்வளோ பிரச்சனை இவ வாழ்க்கையிலே போயிட்டுருக்கு. இவ தேவையில்லாமல் எதுக்கு தமிழ்ச்செல்வி வாழ்க்கையில் குறுக்கிட்டு இவளே மாட்டின்னு முழிக்கிறா. உடனே அந்த ஐஸ்வர்யாவும் என்ன சொல்கிறதுனே புரியும், யாருமே என் பேச்சு கேட்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கிறா. இந்த இடத்துல போஸ் வந்து என்ன பண்ணுறான், மாமூலாக படுக்கிற மாதிரி வந்து திருப்பி இங்கே காவியா கூடவே பெட்டில் படுக்க வரான். இதை பார்த்தா கோவணிச்ச காவியா வந்து உனக்கு எத்தனை சொன்னாலும் புரியாத, அறிவே இல்லையா, சோறு தானே தின்ற, எதுக்கு இங்கே போய் படுக்கிற, போய் சமையல் ரூமில் போய் படு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கே கொசு கடிக்குது, காற்று இல்லை, எனக்கு இந்த வெங்காய காத்தெல்லாம் பேசாத, என் கண்ணும் நிற்காது, எனக்கு கோவம் வருது, அப்புறம் நான் பொல்லாத விளையாடி இங்கேருந்து போயிடுன்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசுறத கேட்ட ஈஸ்வரி வந்து என்னம்மா ஏமா என் பிள்ளைய இப்படி பாடாப்படுத்துகிற, வெளியில் பெரியவங்களாம் இருக்காங்கம்மா, அவங்களாம் தெரிஞ்சால் என்னம்மா நினைப்பாங்க என் பிள்ளைய பற்றி, ஏமா இவ்வளோ தண்டனை கொடுக்குறேன் என் பையனுக்கு, எங்கள் மாமா வேறு இதை பார்த்தாருன்னா ரொம்ப வருத்தப்படுவார், என்ன இதுன்னு கேட்பாருமா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா, நான் பதில் சொல்ல முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, உங்கள் பையன் எவ்வளோ வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்கான், கேட்டு பையனை நீங்கள் பெற்று வச்சுருக்கீங்க, இதுக்கு அதான் அவனுக்கு இதான் சரியான தண்டனை நான் கொடுக்கறது தான். இதுக்கு மேலே பேசி அவங்க சிபாரிசு பேசிட்டுலாம் என்கிட்ட வராதிங்க, நீங்கள் போயிடுங்க, இப்போ நான் 6 மாதம் டைம் கொடுத்துருக்கேன், இல்லைனா 1 வருஷத்துக்கு நிரந்தரமாக அங்கேயே படுக்க வச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க நம்ம காவியா பேசுறத எரிச்சலோடு பார்த்துட்டு இருக்க இந்த ஈஸ்வரி அவள் பொண்ணு போஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவ சொல்கிறது கட்டுப்பட்டு நடப்பாங்களா, இல்லைனா காவியாவை முறியடிக்க எதனா சைத்திட்டம் தீட்டுவாங்களான்றது பொறுத்துட்டு தான் மக்களே நம்ம வீடியோ பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.